யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. நான் சத்குணம் பேசுறேன். நான் வந்து கற்பாமனால நான் வந்து ஃபேக்ட்ரி மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனேன். அதுக்கு முன்னாடி எல்டி கிளீனராக இருந்தேன். நான் வந்து சொல்றது 1995 வருஷம். அப்போ வந்து எங்க பள்ளிய கற்பாமல்ல மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ லட்சுமி செட்டியார் அவர் வந்து அவர் மனைவிக்கு வந்து வயிற்றுல கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்டமக்கே எடுத்தார். அடுத்த நாள் சாமிகிட்ட போயிருந்தோம். சாமிகிட்ட போய் ஆச்சரியம் போயிருந்தப்ப அது எங்கள் லட்சுமி செட்டியார், அவர் தாயார், அவர் மனைவி 3 பேருமே போயிருந்தோம். போயினோடனே சாமி என்ன செஞ்சா, அப்போ இவங்க என்ன கம்ப்யூட்டர் நான் எடுத்ததுனால லிக்விடாகவே கொடுத்துட்டு இருக்கா. சாமி என்ன செஞ்சா ஒரு வாழைப்பழத்தை பிரித்து கொடுத்து இந்த சாப்பிட கொடுத்தா. அப்போ எங்கள் லட்சம் செஞ்சார் சார் அவங்க லிக்விடாக வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சாலும் பழத்தை கொடுத்தாங்க. இந்த பழத்தை ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து போயிட்டு வந்தாலும் அது பிறகு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இருந்தார். அது அப்போ ஊடால எங்க செஞ்சா பொன்காமராஜ் திருவண்ணாமலை காளிமரத்தில் பாத பூஜை பண்ணுறதுனால அங்கே போய் ஒரு நாளைக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு எங்கள் செட்டியார் விருப்பப்பட்டுதான் இருந்தார். அப்போ ஒரு ட்ரிப்பு அன்னைக்கு இதில் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி இருக்கும். அப்போ என்னை கூப்பிட்டு சர்க்கம் இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கு, நம்ம போய் இன்னைக்கு பாத பூஜை பண்ணலாமா அப்படின்னா. யார் கூப்பிட்டுருக்கான்னு தெரியல, ஏன்னா பொன்தாரதை ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம், நம்ம நேராக போவோம், போய் பார்ப்போம், நீ பார்த்துட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு வேணா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு நாங்கள் 1 மணிக்கு அங்கே முரம்புல இருந்து, அதாவது கற்பாமல் ஆலை இருந்த இடத்துல இருந்து காரில் நானும் எங்கள் முதலாளியும் கிளம்புனோம். கிளம்பி போகும்போது 3:30 மணிக்கு நாங்கள் வந்து அப்போ குமார என்னது வள்ளியூர் வந்து சேர்ந்தோம். வள்ளியூர் வந்து முருகன் ஸ்தலம். அப்போ என் முதலாளி சொன்னார், அப்போ 3 மணி 3:30 ஆகுது, இன்னைக்கு வந்து தைப்பூசமாக இருக்கு, நீ முருகன் கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்க, அங்கே போய் முருகனையும் பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னா. சரின்ட்டு விசாரிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போனோம். அங்கே முருகன் கோயில் போனால் கோயில் பூட்டி இருந்துச்சு. அப்போ கேட்டில் ஒரு வயசான ஆள் அழுக்கு வேஷ்டியை கட்டி அழுக்கு தோல்ல போட்டபடி உட்கார்ந்தார். கால் மேலே காலை போட்டு உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட போய் கோயில் எப்போ திறப்பாங்கன்னு நான் கேட்டேன். அவர் வந்து கோயிலை வந்து 5:30க்கு திறப்பேன் அப்படின்னாரு. அப்படின்ட்டு அவர் குதர்க்கமா யாரை பார்க்கணும்னாரு. கோயில் வந்து யாரை பார்ப்பாங்க, சாமியை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ 5:30க்கு தான் திறப்பாங்க அப்படின்ட்டார். முதலாளி இருக்கிறாங்க, 5:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் உட்காந்துருக்கவா, அப்போ நம்ம காணிமரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காணிமரம் அங்கேருந்து கிளம்புவோம். கரெக்டாக நாங்கள் 4:30க்கு காணிமரம் வந்துட்டோம். காணிமடம் வந்தோடனே அப்பா அங்கே பொங்காவத்தை கேட்கும்போது அங்கே பாத பூஜை பார்க்குற பொண்ணாங்க வந்தவர், அவங்க இன்னைக்கு செட்டியார் அவங்க விடட்டும், லட்சுமி செட்டியார் விடட்டும், நான் ஒரு நாளைக்கு பண்ணுறேன்ட்டா. ஆக கரெக்டாக 5:30 மணிக்கு அந்த பாத பூஜை ஆரம்பிக்கிறோம். பாத பூஜை வந்து செட்டியார் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிஞ்சு கரெக்டாக எல்லாம் முடிய 7 மணி ஆச்சு. 7 மணி முடிஞ்ச உடனே அவரு பொங்காமராஜ் வந்து இருந்து பிரச்சாரம் சாப்பிடுவோம், இல்லை நாங்கள் போக சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து 7 மணிக்கு கிளம்பிட்டோம். கிளம்புனா கரெக்டாக 8 மணிக்கு அப்படி வண்டியூர் வந்தாச்சு. வந்தோடனே மறுபடியும் முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே பன்னீர் அபிஷேகம் இருந்தது, நல்ல தரிசனம். ஆக நல்ல சாமி. அப்போ சாமி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல கேட்டேன், கோயில் 5:30க்கு தான் திறந்தீங்களா அப்படின்ட்டு. அப்பா அங்கே இருக்க சொல்றாரு, 5:30க்கா, 4 மணிக்கு நான் நல்ல நாளாலுமே எப்பயுமே 4 மணிக்கு திறப்போம், நீ நல்ல நாளுமா 5:30க்கா திறப்பாங்க அப்படின்னா. அப்பத்தே எங்களுக்கே புரிஞ்சதுக்கு, ஆஹா
சாமியே இங்க வந்து நம்மளை வந்து பண்ணி விட்டாரு. போ நீ பாத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற, போ அங்க போய் பண்ணிட்டு வா, முருகனையும் நம்ம பார்க்கலாம். அது 5:30 மணிக்கு அங்க பாத பூஜை ஆரம்பிச்சு வச்சாரு. இங்க வந்து 8 மணிக்கு பன்னீர் அபிஷேகத்தோட நல்லாவோ எதுவும் கிடைச்சது. ஆக இவருடைய சாமியுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறது அப்பதான் நானும் எங்க கற்பாம்பல அதிபருமே புரிஞ்சுக்கிட்டோம். Ram